இறுதியாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை ஷேக் முஹம்மது சலீம் அஹமது அலி அவர்கள் நிகழ்த்தியிருந்தார்கள். ஹுத்பாவின் தலைப்பு ஹஜ்ஜின் மூலமாக நாங்கள் பெற வேண்டிய படிப்பினைகளும் இந்த பிலஸ்தீன் வாழ் மக்களுக்கான சில புத்திமதிகளும் என்பதாகும். அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொன்னதற்கு பின்னால், தக்வாவை வலியுறுத்தியதன் பின்னால், அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஹஜ்ஜுக்காக வேண்டி வெந்நீரை ஆடை அணிந்தவர் அதுக்கு பின்னால் ஹஜ்ஜை முடித்துவிட்டு அதை கலட்டுபவருக்கும், அதே போன்று ஹஜ்ஜுக்காக வேண்டி வெந்நீரை ஆடை அணிந்து அந்த ஆடையோடு கஃன் செய்யப்பட்டவருக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ் ஹதீஸுல் குதுஸிலே கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சொல்வதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் சொல்வான், சொர்க்கவாதிகளை பார்த்து, நீங்கள் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், உங்களுக்கு நோயே கிடையாது, உங்களுக்கு வாழ்வுதான் மரணம் கிடையாது, உங்களுக்கு வாலிபமே தான், உங்களுக்கு வயோதிபம் கிடையாது, உங்களுக்கு இன்பமே தான், உங்களுக்கு இங்கே துன்பம் கிடையாது என்று அல்லாஹ் சொர்க்கவாதிகளை பார்த்து சொல்வான். எனவே இந்த உலகத்துடைய வாழ்க்கை அழியக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா எப்போதுமே உயர்ந்த விடயங்களை விரும்புகின்றான், தாழ்ந்த விடயங்களை வெறுக்குகின்றான். அதே போன்று முஸ்லிம்களே, இன்று உயர்ந்த விடயங்களில் ஒன்றுதான் மனித சமுதாயத்தை நாச காரியங்களை விட்டும் அவர்களை வெளியாக்கி நல்ல காரியங்களை பக்கம் அவர்களை கொண்டு வருவது. அதே போன்று மனிதர்களுக்கு நீங்கள் அடிமைகளாக வாழ்வது ஒரு கீழ்த்தரமான விடயமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் நேர்வழியை நீதத்தை சமாதானத்தை உலகத்தில் பரப்பினவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மார்க்கம் அது அது அந்த அந்த மார்க்கத்தை தான் பின்பற்றுவதற்காகத்தான் ஹஜ்ஜுடைய அமல் செய்யப்படுகிறது. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீது அல்லாஹு தஆலா ஸலவாத்து ஸலாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, பிலஸ்தீனுடைய ஹாஜிகளே, உங்களுடைய ஹஜ்ஜுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துவா செய்கிறோம். நீங்கள் செலவழித்தது அல்லாஹ் உங்களுக்கு மீண்டும் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்கின்றோம். அல்லாஹ் உங்களுடைய ஏடுகளை வெள்ளையாக, பாவமற்ற ஏடுகளாக அல்லாஹ் ஆக்க வேண்டும். அந்த ஏடுகளை நீங்கள் பாவங்களை கொண்டு அழித்து விட வேண்டாம், வெண்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். எனவே அதே போன்று மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய அநியாயங்களில், மனிதர்களுக்கு ஏதாவது அநியாயங்கள் நீங்கள் செய்திருந்தால் அது உங்களுடைய ஹஜ்ஜி மூலமாக மன்னிக்கப்பட மாட்டாது. அந்த அநியாயங்களை நீங்கள் மக்களிடத்தில் சென்று அதற்கான பரிகாரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய அடையாளம், ஒரு மனிதன் மற்றவர்களுடைய ஏதாவது சொத்தை அபகரித்திருந்தால் அதை திருப்பி கொண்டு போய் கொடுக்க வேண்டும், உரியவர்களுக்கு உரிய ஹக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஏன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஹஜ்ஜுடைய விஷயங்களை பற்றி வருகின்ற போது, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே இந்த வசியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், உங்களோட மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அநியாயம் செய்ய வேண்டாம், அநியாயம் செய்திருந்தால் செய்தவரிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த வருடம் ஹஜ்ஜுக்காக வேண்டி கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர்கள் வந்திருந்தார்கள். எல்லா பிரதேசங்களிலிருந்து வந்திருந்தார்கள். உண்மையிலே இந்த இப்படியான மக்கள் வந்து அந்த குவிந்தது உண்மையிலே முஸ்லீம்களுடைய கவலையை அவர்கள் எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு நிலைமை அங்கு இருந்ததா? அவருடைய அந்த அந்த லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற அந்த 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 நாமம், அந்த அந்த தல்பியா, அது அல்லாஹ் யார் அவனுடைய அழைப்பை நான் ஏற்று வந்திருக்கிறேன் என்ற அந்த வார்த்தை, அது உலகத்திலே சோதிக்கப்படக்கூடிய, அநியாயம் செய்யப்படக்கூடிய இந்த பிலஸ்தீன் மக்களுடைய அழுகுரலுக்கு நாங்கள் பதில் கொடுக்கவும், அதுக்கு நாங்கள் பதில் கொடுக்கிறோம், அதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்பதை எடுத்து காட்டுகிறதா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் ஹஜ்ஜை முடித்து விட்டால் அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகம் செய்யுங்கள், உங்களுடைய பெற்றோர்களை ஞாபகம் செய்வதை போன்று அல்லது அதை விட அதிகமாக அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்கள். எனவே அல்லாஹ்வுடைய அந்த புனித ஸ்தலங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வை அவர்கள் திக்ர் செய்தார்களா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வை ஞாபகம் செய்தார்களா என்று கதீபாவில் கேட்டுவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அரஃபாவுடைய மைதானத்திலே ஹாஜிகள் அங்கு தரித்தது ஹஜ், அது உண்மையில் அவர் தரித்த அந்த நோக்கம் நிறைவேறியதா? முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் அவர்கள் அந்த இடத்தில் ஞாபகம் செய்தார்களா? புரிந்து கொண்டார்களா? அதற்காக துவா செய்தார்களா? அல்லாஹ்வுடைய அடியார்களே, அவர்கள் ஷைத்தானுக்கு அந்த ஜமராத்தில் சென்று கல்லடிக்கின்ற போது அவர்களுடைய வீடுகளிலே அவர்களோடு வாழ்கின்ற அந்த ஷைத்தானுக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்திருக்கிறார்கள், அந்த ஷைத்தானை விட்டு அவர்கள் தூரமாக இருக்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும். ஹாஜிகள் அந்த அந்த உதுஹியா, அதே போன்று ஹதி, அதை அவர்கள் அறுத்து பலியிடுகின்ற போது, அந்த கடமையை செய்கின்ற போது பிலஸ்தீன் மக்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த அழிவை, இந்த சோதனை, அவர்கள் ஓட்டப்படக்கூடிய அவர்கள் இரத்தங்களை ஞாபகம் செய்தார்களா? எனவே இந்த ஹாஜிகள் பெரும் பாவங்களை விட்டும் அவர்கள் தங்களை பாதுகாத்து கொண்டார்களா? தௌபாவை பெற்றுக் கொண்டார்களா? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர்கள் கட்டுப்பட்டார்களா? அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஹாஜிகள் காபாவை நாடி வந்தது
மஸ்ஜித் ஹராத்தை கண்ணியப்படுத்தியது, இஸ்லாமிய பிரதேசங்களை கண்ணியப்படுத்தியது. அதுபோன்று அவர்கள் மஸ்ஜித் அக்ஸாவை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? மஸ்ஜித் அக்ஸாவுடைய கண்ணியத்தை அவர்கள் புரிந்திருக்கிறார்களா? ஹஜ்ஜுடைய மாதம் முடிந்ததற்கு பின்னால் நாங்கள் கேட்கின்றோம், ஹஜ்ஜி அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றியதா? ஒவ்வொரு ஊர்களிலும் அது அணுகுரல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. முஸ்லீம்கள் படுகின்ற அமளி துமலிகளுடைய அந்த குரல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. இவைகள் ஹாஜிகளுடைய காதுகளிலே விழுந்திருக்கிறதா? இன்று மனித உரிமைகள் என்று பேசப்படுகின்ற இந்த காலகட்டத்திலே முஸ்லீம்களுடைய உரிமைகள் சரியாக கொடுக்கப்படுகின்றதா என்று ஹத்தீப் அவர்கள் கேட்டுவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, காபாவை நோக்கி நாங்கள் ஹஜ்ஜுக்காக போகிறோம், இது எங்களுடைய கொள்கை, எங்களுடைய மார்க்கம், எங்களுடைய தீன். ஆனால் எங்களுடைய அந்த மார்க்க அடையாளங்கள், மார்க்க அனுஷ்டானங்கள் இப்படியான இடங்களை கண்ணியப்படுத்துவதை கொண்டுதான் பரிபூர்ணம் அடையும். அதே போன்று மஸ்ஜித் அக்ஸாவை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அதுவும் அதுக்காக வேண்டி அங்கு செல்வது, அங்கு வணங்குவது, அங்கு இபாதத்தில் ஈடுபடுவது ஒரு இபாதத்தாக, ஒரு கொள்கையாக அது கருதப்படுகிறது. ஒரு முஸ்லீமுடைய அந்த மார்க்க ஈமானிய உணர்வு பூர்த்தியாக வேண்டுமாக இருந்தால் அவர் காபாவை மதிப்பதை போன்று அல்லாஹ்வுடைய மாளிகை மஸ்ஜித் அக்ஸாவை மதிக்கக்கூடியவராக அவர் மாற வேண்டும். காபத்துல்லாவுக்கு தொழுவதற்காக வருகின்ற போது அவர்கள் நிச்சயமாக அது முஸ்லீம்களுடைய ஒற்றுமையின் அடையாளத்தை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்குது. அதே போன்று மஸ்ஜித் அக்ஸாவை நோக்கி மக்கள் வர வேண்டும். அது முஸ்லீம்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக அமையும். அல்லாஹ்வுடைய அடியார்கள் இப்னு அசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார்கள், சில முஸ்லீம்கள் பைத்துல் மக்திஸ் அந்த பிரதேசத்துக்கு வந்த நேரத்திலே அந்த நேரத்திலே கிறிஸ்தவர்கள் அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். நூருத்தீன் மஹ்மூத் ஜன்கி என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய ஒரு போர் தளபதி, அவரை பற்றி அந்த கிறிஸ்தவர்கள் பேசிக்கொண்டிருந்தார். என்ன பேசினார்கள் என்றால், நாங்கள் அந்த நூருத்தீன் ஜன்கி அவர்கள் வெற்றி அடைவதற்கான காரணம் அவரிடத்தில் இருக்கக்கூடிய படை பலம் அல்ல, ஆயுத பலங்கள் அல்ல, மாறாக அவர் இரவிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று கொண்டு அவர் தொழுகிறார், தஹஜ்ஜுத் தொழுகிறார். அந்த தொழுகை தான் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறது, எங்களுக்கு தோல்வி அளிக்கிறது, அவருடைய இறைவன் அவர்களுக்கு உதவி செய்கிறான் என்று அந்த கிறிஸ்தவ மக்கள் பேசுவதை முஸ்லீம்கள் கேட்டார்கள். எனவே இப்னு அசீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், முஸ்லீம் அல்லாதவர்களை சொல்கிறார்களாம், இந்த நூருத்தீன் ஜன்கி என்பவர் ஒரு இஸ்லாமிய ஒரு சாலிஹான மனிதர், அல்லாஹ் அவருக்கு அவருடைய தொழுகையுடைய பரக்கத்தால் உதவி செய்வான் என்பதை முஸ்லீம் அல்லாதவர்களே ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்று எங்கே தஹஜ்ஜுத் தொழக்கூடிய, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய, அல்லாஹ்வுக்கு முன்னால் கை நீட்டி துவா செய்யக்கூடிய தலைவர்களை இன்று காண முடியுமா? ஏன் ஒரு கவிதையை சொல்கிறார்கள், நாங்கள் ஒன்றை சொல்ல விரும்புகிறோம், உயிருள்ள ஒருவரை நீ அழைத்தால் உன்னுடைய அழைப்புக்கு அவர் பதில் தருவார். எனவே நீ அழைப்பவருக்கு உயிர் இல்லை என்றால் உன்னுடைய அழைப்பில் எந்த பயனும் கிடையாது. ஏன்னா எவ்வளவு சொன்னாலும் மாற்றங்கள் வருவதில்லை என்பதை ஹத்தீப் அவர்கள் ஞாபகப்படுத்தார். அல்லாஹ்வுடைய அடியார்களை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுடைய காலகட்டத்திலே அவர்களுடைய ஆட்சியாளர்களிடத்திலே, அவருடைய கவர்னரிடத்திலே கேட்பார்களாம், முஸ்லீம்களுடைய நாடுகளை பற்றி, முஸ்லீம்களுடைய நிலைமைகளை பற்றியெல்லாம் விசாரிப்பார்களாம். இன்று எங்களுடைய அரபுலகம், அரபிய அரசியல்வாதிகள், தலைவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? முஸ்லீம்களுடைய விடயத்திலே கவனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம் சமூகம் இம்சிக்கப்படுகிறது, துன்புறுத்தப்படுகிறது. இவைகளை பார்த்து அவர்கள் கணக்கில்லாமல் இருக்கிறார்கள். அரபிய ஆட்சியாளர்களே, முஸ்லீம்களே, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நேரம் இன்னும் உங்களுக்கு வரவில்லையா? குர்ஆன் சுன்னாவை என்ற அந்த கொடியை ஏந்தக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா? முழு சமூகமும் ஒற்றுமையின் பக்கம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நடைமுறையை நன்றாக பாருங்கள், நடைமுறையோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதை போன்ற தொழுகையிலே நீங்கள் எங்களுடைய வாக்கை என்று சொல்லுவோம் நடைமுறையை, தற்காலத்தை, சமகாலத்தை நீங்கள் படிக்க வேண்டும். முஸ்லீம்களே, உங்களுடைய மார்க்கம் அதுதான் உங்களுக்கு முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. மார்க்கத்தை தான் நீங்கள் அதுதான் உங்களை பாதுகாக்கக்கூடிய கோட்டையாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ் இடத்தில் உங்களுக்கு ஒளியும் தெளிவான வேதம் வந்திருக்கிறது, அதே மூலமாக அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். சூரா அல் மாயிதா 15-16 வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்கள் முஸ்லீம்களே, இன்று சமூகம், எங்களுடைய முஸ்லீம்கள் சில பேர் அநியாயக்காரர்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய காதுகளுக்கு பின்வரக்கூடிய குர்ஆனுடைய வசனம் விழவில்லையா? அநியாயம் செய்தவர்களின் பக்கம் நீங்கள் செல்ல வேண்டாம், நீங்கள் நரகம் சென்று விடுவீர்கள். அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அப்படி நீங்கள் அநியாயக்காரர்களுக்கு பின்னால் சென்றால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்க மாட்டார். சூரா ஹூத் 113 வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய கயிற்றை காஃபிர்களுடைய கயிற்றை கொடுத்து அதை மாற்றிவிட வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கயிற்றை காஃபிர்களுடைய கயிற்றின் மூலமாக நீங்கள் மாற்றிவிட வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அவர்கள் பயணித்த பாதையிலே பயணியுங்கள். சூரா ஆல இம்ரான் 149-150 வசனம். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால், இல்லை நீங்கள் காஃபிர்களுக்கு கட்டுப்பட்டால் அவர்கள் உங்களை வழி தவற செய்து விடுவார்கள்,
நீங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள். அல்லாஹ் உங்களுடைய தலைவனாக இருக்கிறான். அவன் உதவி செய்யக்கூடியவர்களை மிக சிறந்தவனாக இருக்கிறான். என்னுடைய மார்க்கம் ஒன்று, எங்களுடைய கபலாவும் ஒன்று, எங்களுடைய வேதமும் ஒன்று. எனவே நாங்கள் ஏன் பிரிந்து காணப்பட வேண்டும்? ஏன் நாங்கள் பிரிந்து வாழ வேண்டும்? ஒற்றுமை இல்லாமல் ஏன் வாழ வேண்டும்? அது ஷைத்தானுடைய பழக்கம், ஒற்றுமையை சீர்குலைப்பது. ஷைத்தான் உங்களுடைய விரோதியாக இருக்கிறான், அவனை நீங்கள் உங்களுடைய விரோதியாக எடுங்கள். சூரா ஃபாத்திர் 6ஆம் வசனம். எனவே அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், உலகத்தை மறுமைக்கான சம்பாத்தியமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், ஷைத்தானோடு நீங்கள் போராடுங்கள், ஹராமான விடயங்களை விட்டும் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள், நீங்கள் இருக்கக்கூடிய நிலைமையில் உறுதியாக இருங்கள். அல்லாஹ்வின் திக்ரை கொண்டு, தொழுகையை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி செய்யுங்கள், உதவி தேடுங்கள். ஷைத்தானுடைய கடைபிடிகளை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி நீங்கள் திக்ரு செய்து அல்லாஹ்விடத்தில் உதவி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி துவா செய்து குத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்றார்கள். குத்பாவுடைய இரண்டாவது பகுதியிலே ஹத்தீப் அவர்கள் மிக சுருக்கமாக அல்லாஹ் இப்பொழுது தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு ஹாஜிகள் காபாவுக்குள்ளால், அந்த காபாவை தவாஃப் செய்யக்கூடிய இடத்துக்குள்ளால் நிற்கின்ற போது முஸ்லீம்கள் தொழுகையிலே கிப்லாவின் பக்கம் அவர்கள் முன்னோக்குகின்ற போது அவர்களுக்கு ஞாபகம் வர வேண்டும், முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனைகள், இந்த உலகத்தில் வழங்கப்படக்கூடிய சோதனைகள், அவைகளை அவர்கள் கஸாவை ஞாபகப்படுத்த வேண்டும். சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை போன்று அவர்களுக்கு ஏற்படுகின்றது. அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை சஹாபாக்கள் நபியிடத்திலே போய் சொன்னார்கள். இதை எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுடைய அந்த தவாஃப் செய்யக்கூடிய இடத்தில் நிற்கின்ற போது சோதிக்கப்பட்ட சஹாபாக்கள் நபியிடத்திலே சென்று எங்களுக்கு இவ்வாறான அநியாயங்கள் செய்யப்படுகிறது என்பதை சொன்னார். எனவே அந்த காபாவுடைய மத்தாஃபிலே தவாஃப் செய்யக்கூடிய மக்களே, கஸா மக்களுக்கு நடைபெறுகின்ற அநியாயங்களை நீங்கள் சற்று அந்த இடத்தில் ஞாபகம் செய்து பார்க்க வேண்டும். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நிச்சயமாக முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைக்கும், பொறுமையாக இருக்கிறது. முஸ்லீம்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் படுத்தினார்கள். சொன்னார்கள், அல்லாஹ் இந்த உங்களுக்கு வெற்றியை தருவான் என்றால் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் என்று அந்த சஹாபாக்களை பார்த்து அந்த இடத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, பலஸ்தீன் மக்கள், இந்த கஸாவுடைய மக்களும் ஏனைய பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்களும் அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஹஜ் என்பது, ஹஜ்ஜுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கக்கூடிய ஒரு வளமை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை கட்டுப்பட்டார்கள், மனைவியும் பிள்ளையும் விட்டுவிட்டு போனார்கள். அந்த மனைவி அவரை பார்த்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று, எங்களை ஏன் விட்டு போகிறீர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று. அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஆம் என்று சொன்னார்கள். எனவே அந்த பெண் என்ன சொன்னார்கள், அதுக்கு பின்னால், அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். எனவே ஹஜ்ஜுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய உதவி வரும். எனவே அல்லாஹ்வுடைய உதவியை இந்த கஸா மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான், அல்லாஹ் உங்களோட மார்க்கத்தை வீணாக்க மாட்டான், இந்த பைத்துல் அக்ஸாவை அல்லாஹ் வீணாக்க மாட்டான், அல்லாஹ்வுடைய உதவியோட்டு நீங்கள் நிராசையாக கூடாது, நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்று சொல்லி நீண்டதொரு துவாவை செய்து ஹத்தீப் முஹம்மது சலீம் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் முழுமையாக புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய குத்பா விட்டு விடைபெற்று சென்றார். அந்த அடிப்படையில் ஆரம்ப ஹத்பாவில் எப்படி நாங்கள் நேர்வழியை பெற வேண்டும், நேர்வழி பெற்றதற்கான அடையாளம் என்ன, நேர்வழியை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை அழகாக சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே நேர்வழிகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டு நேர்வழி பெறக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம். இரண்டாவது ஹத்பாவில் ஹத்தீப் அவர்கள் காலங்கள் சென்றாலும் காலங்கள் மாறுகின்ற போது நாங்களும் மாற வேண்டும், வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். புதிய வருடத்தை, முஹர்ரமுடைய மாதத்தை நாங்கள் நல்லெண்ணங்களோடும் ஆசைகளோடும் நாங்கள் அந்த மாதத்தை அடைந்து, புது வருடத்தை நாங்கள் அடைந்து எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா அந்த புது வருடத்தோடு எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை அல்லாஹ் உண்டு பண்ண வேண்டும் என்று துவா செய்து, மூன்றாவது ஹத்பாவில் ஹத்தீப் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த பலஸ்தீன் மக்கள் வருகின்ற அமளி துமளிகளை பற்றி சொன்னார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு விடிவு காலத்தை உண்டாக்க வேண்டும், நாங்கள் எப்போதுமே அந்த மக்களுக்கு துவா செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்ற அந்த செய்தியை நேர்களுக்கு சொல்லி, இவ்வளவு நேரமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்களாகி உங்களுக்கு அல்லாஹ் அருள் பாலிக்க வேண்டும் என்றும், நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும், தொழில்நுட்ப உதவியாளர் சகோதரர் ஷர்ஃபான் அஹ்மத் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை, துவாக்களை செய்து, இன்னும் ஒரு மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை மீண்டும் இன்ஷா அல்லாஹ் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறோம். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.